சங்கீதங்களின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 106:24 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அல்லேலூயா. கர்த்தர் இவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு எடுத்து கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு வந்து அவர்களை வைத்தார். அவர்கள் என்ன பண்றாங்க? அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்பட தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அவருடைய வார்த்தைக்கு அவருக்கு எதிராக கலகம் செய்தார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை என்ன பண்றாங்களா? கலகம். அவருடைய வார்த்தைக்கு எதிராக அவர்கள் கலகம் பண்ணுகிறார்கள். அப்போ அது நிமித்தம் தான் அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பு உண்டாகிறது, ஒரு அடிமைத்தனம் அவர்களுக்கு உண்டாகிறது. இரண்டாவது, அவர்கள் அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடுகிறார்கள். அந்நிய தெய்வங்களை என்ன பண்றாங்க? அவைகளை பணிந்து கொள்கிறார்கள், அந்நிய தெய்வங்களுக்கு பலியிடுகிறார்கள். இப்படி தேவனுக்கு எரிச்சல் ஊட்டுகிற ஜனமாய் அவர்கள் இருக்கிறார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு சிறையிருப்பு அவர்களுக்கு வருகிறது. அப்போ இது போல தேவனுக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அது தேவனுக்கு எரிச்சலை அது மூட்டுகிறதா இருக்கிறது. அதன் நிமித்தம் அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அவர்கள் மனம் திரும்பும் பொழுது அவர்களுடைய சிறையிருப்பை அவர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். இவர்களுடைய அந்த தேசத்தை, இச்சிக்கப்பட தேசத்தை அவர்கள் வெறுத்ததுனால அந்த நகரமே, இஸ்ரவேல் நகரமே எரிக்கப்படுகிறது, ஆலயம் எரிக்கப்படுகிறது, ஆலயம் சுட்டெரிக்கப்படுகிறது, எருசலேம் முழுவதும் தீக்கிரையாக்கப்பட்டு வீடு வாசல்கள் எல்லாம் எரிக்கப்பட்டு இவர்கள் அடிமைத்தனத்துக்கு பாபிலோனுக்கு போய் சேர்கிறார்கள். ஆனால் அங்கே தேவன் என்ன பண்ணுகிறாரு? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு மனிதனை எழுப்புகிறார். சொன்ன உங்களுக்கு, ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னாடி 210 வருடங்களுக்கு முன்பாகவே அந்த மனிதனை குறித்து அவனுக்கு பெயர் வைத்து அவனை தேவன் அவருடைய பலத்தால் இடைகட்டி அவனை எல்லாரும் அவனுக்கு முன்பாக எல்லா ராஜாக்களுடைய இடைக்கட்டுகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு இவனுடைய இடைக்கட்டு கட்டப்பட்டு எல்லோரும் முறியடிக்கப்பட்டு ஏராளமான புதையல்களையும் பொக்கிஷங்களையும் அவனுக்கு கொடுத்து, அவன் புறஜாதியான், இஸ்ரவேல் தேசத்தான் இல்லை. அந்த கோரேஸ் ராஜா இஸ்ரவேல் தேசத்தான் கிடையாது. அவனுக்கு எல்லா வெற்றியும் அவர் கொடுத்து அந்த புதையல்களையும் அந்த பொக்கிஷங்களையும் கொண்டு போய் அந்த எருசலேம் நகரத்தை கட்டுவதற்கும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்குமான ஏராளமான ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனை எழுப்புகிறார். அல்லேலூயா. இது நம்முடைய தேவனுடைய வல்லமை, நம்முடைய தேவனுடைய மகிமை. ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்பாகவே 210 வருடங்களுக்கு முன்பாகவே முன்னறிவிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, யோபு புஸ்தகத்தில் வருகிறது, இருக்கிறவன் எவனும் பிறப்பதற்கு முன்னாலே பெயரிடப்பட்டிருக்கிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது உங்களுக்கு? இந்த உலகமே, இந்த காணப்படுகிற உலகமே உருவாவதற்கு முன்பாகவே நீங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது நிறைய பேர் அதை புரிஞ்சுக்க மாட்டேன்றோம். நான் என்னங்க ஒரு சாதாரண கிறிஸ்தவன், இந்த ஊரில் பிறந்திருக்கிறேன், இந்த ஜாதியில் பிறந்திருக்கிறேன், இப்படி தான் நம்முடைய எண்ணங்கள் இருக்குது, தாழ்வாக இருக்குது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தேவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்னா நம்ம எவ்வளவு பெரிய ஆளுங்கன்றது நீங்கள் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரங்க நீங்க நினைக்கிறீங்க? நாம நினைக்கிறோம் யாராவது ஒரு வட்ட செயலாளர் எனக்கு தெரியும்ட்டு அதுல பெருமை பாராட்டிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இல்லையா?
அதானே நம்முடைய இது பெருசா இருக்குது. ஆனா அவர் சொல்றாரு, நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. அதெல்லாம் விசுவாசம் இருதயத்துல. அந்த தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் யாரு அப்போ? அவருடைய பிள்ளை. எத்தனை பேர் இது பெருசா நினைக்கிறீங்க? இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை எனக்கு தெரியும், அவங்க அவ்வளோ பெரிய ஆளு, நமக்கு தேவையே கிடையாது. எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன் அவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் தான் நம்முடைய தேவனாய் அவர் இருக்கிறார். அதுபோல இன்னொரு, இந்த ஜனங்க மறுபடி தப்பு பண்றாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்றாங்க? மறுபடி தப்பு பண்றாங்க. தப்பு பண்ணிட்டு மறுபடி என்ன பண்றாங்க? ஒரு சிறைப்பட்டு போகிறார்கள். அதுபோல மறுபடி அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற சமாரியா என்கிற அந்த பட்டணம் முச்சரிக்கை போடப்படுகிறது. முச்சரிக்கைன்னா என்ன தெரியல உங்களுக்கு? ஒரு பட்டணம்னா அன்றைக்கி மதில் சுவர் இருக்கும், சுற்றி மதில் சுவர் இருக்கும், ஒரு 4 வாசல் 5 வாசல் இருக்கும். இரவு ஆனால் அந்த வாசலை பூட்டிடுவாங்க, உள்ளே யாரும் வர முடியாது, வெளியில் யாரும் போக முடியாது. அன்றைக்கி பட்டணம் அப்படி தான் இருந்தது. இப்போ நம்ம ஓப்பனாக இருக்குது, நம்ம எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாம். அப்போ அந்த மாதிரி கிடையாது. சுற்றிலும் மதில் இருக்கும், ஒரு 4-5 கதவுகள் இருக்கும். அதுபோல் இந்த சமாரியா என்கிற பட்டணம் முச்சரிக்கை போடப்பட்டிருக்கிறது. சத்துருவாலே முச்சரிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? இவர்களுடைய பணிவு இல்லை. ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவரை நேசிக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு பலி செலுத்துறது இல்லை. அந்நிய தெய்வங்களுக்கு முன்பாக பலியிட்டு அவைகளை பெருசா நினைச்சு அதுக்கு பலிபீடங்களை கட்டி மலைகள் மேல அவைகளை பணிந்து கொள்கிற ஒரு ஜனமா இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்களை சத்ரு கையில கொஞ்சம் ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா அது அவர் பண்றது இல்லை, நாமளே செய்து கொள்ளுகிறது தான். என்னைக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு, ஒரு பருந்து வரும்போது ஒரு கோழி குஞ்சு என்ன பண்ணுது? ஓடி போய் கோழிக்கு சட்டை இருக்குல்ல, மறைத்துக்குது, கோழி பாதுகாக்குது. அந்த கோழி குஞ்சு அந்த தாயினுடைய சட்டைகளை விட்டுட்டு வேற இடத்துக்கு போனால் என்ன பண்ணும்? பருந்து என்ன பண்ணிடும்? தூக்கிட்டு போயிடும். அது போல தான் இவர்கள் தேவனுடைய சட்டைகளில் இருந்து விலகி என்ன பண்ணுறாங்க? வெளியில் போகும்போது சத்ருவுக்கு அவங்கள என்ன பண்ணுறான்? முச்சரிக்கை போடுகிறான். அதுதான் நடக்குது. பாருங்க, 2 ராஜாக்களுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 24 26 வரைக்கும் படிங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். அதனால் சமாரியாவிலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயறு 5 வெள்ளி காசுக்கும் தினகரனை கூப்பிட்டு கனெக்ஷன் கொடுக்க சொல்லுங்க. தினகரன் வெளியே உட்கார்ந்துருக்கான். படிங்கம்மா. இஸ்ரவேலின் ராஜா அரங்கத்தின் மேல் நடந்து போகையில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகி என் ஆண்டவனே ரட்சியும் என்றாள். அதற்கு கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம், களஞ்சியத்தில் இருந்தா ஆலையில் இருந்தா என்று சொல்லி. போதும் பாருங்க என்ன நடக்குது. இதற்கு பின்பு சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முச்சரிக்கை போட்டான். முச்சரிக்கை போட்டது நிமித்தம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, சமாரியாவில் என்ன உண்டாகுது? கொடிய பஞ்சம் உண்டாகுது. கொடிய பஞ்சம் உண்டாகிறதுனால என்ன நடக்குது பாருங்க. ஒரு கழுதை தலை 80 வெள்ளி காசுக்கும் புறாக்களுக்கு போடுகிற கார்படி பயிறு 5 வெள்ளி காசுக்கும். அப்படின்னா யாரு கழுதத்தலை யாரும் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? கழுதத்தலை, ஒரு கழுதத்தலை எவ்வளோ ஆகுது? 80 வெள்ளி காசு. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இன்னைக்கு என்ன கணக்குன்னு போட்டு பார்த்தேன். 4372 ரூபா 50 காசு ஒரு கழுதத்தலை. எவ்வளோ? ஒரு கழுதத்தலை. இன்னைக்கு ரேட்டு வாங்கி சாப்பிட முடியுமா நீங்கள்? ஒரு ஆட்டுத்தலை எவ்வளோன்னு தெரியலைங்க. 400 ரூபாயா 300 ரூபாயா? அது வாங்கி சாப்பிட்றலாம்.
ஆனால் 4372 ரூபா கொடுத்து ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசு கொடுத்து 4372 ரூபா கொடுத்து நம்மளால் வாங்கி சாப்பிட முடியுமா? முடியாது. அப்போ என்ன நடக்குது? அதுக்கு பேர் என்னது? பஞ்சம். அல்லேலூயா. அடுத்த வசனம் என்ன போட்டிருக்குது? அடுத்து, ஒரு புறாவுக்கு போடுகிற கார்படி பயிர் எவ்வளோ? தமிழில் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்குது. தமிழில் ரொம்ப டீசெண்டாக போட்டிருக்குது. அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? புறா எச்சம் போடுது இல்லை, புறா என்ன பண்ணுது? எச்சம் போடுது இல்லை, அதில் செமிக்காமல் வருகிற, இங்கே கொடுப்பாப்பா, இங்கே வைப்பா. அல்லேலூயா. ஒரு நிமிஷம் இருங்க. அல்லேலூயா. புறாவுடைய எச்சம் இருக்கு இல்லையா, அந்த எச்சத்தில் செமிக்காம வருகிற பயிர், அதை கழுவி அந்த கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. அல்லேலூயா. இது எதுக்கு? ஆங்கில வேதாகமத்தில் அப்படியே தான் போட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? சத்துருவனுடைய முச்சரிக்கை போடப்படுகிறது. யாருடைய முச்சரிக்கை? சத்துருவனுடைய முச்சரிக்கை போடப்படுகிறது. அப்படி போடப்பட்டது நிமித்தம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பஞ்சம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ இது இந்த காலத்துக்கு எப்படி பொருந்தும்? இந்த காலத்துக்கு எப்படி நமக்கு பொருந்தும்? நமக்கு எப்படி பொருந்தோம்னா, வேலை, அதிகமான வேலை. என்ன இருக்குது நம்முடைய வாழ்க்கையில்? வேலை, அதிகமான வேலை. இந்த அதிகமான வேலை நிமித்தமாக நமக்கு வருமானம் எவ்வளோ வருது? கொஞ்சமாக வருது. கொஞ்சமாக வர்ற வருமானத்தை பையில் போட்டால் அந்த பை என்ன ஆகுது? ஒரு பொத்தலான ஒரு பையாகுது. பொத்தலான ஒரு பையாகுதுன்றாங்க. அது என்ன ஆகுது? ஒன்று வட்டி கட்டிடுறோம். அந்த பணத்தில் என்ன பண்ணிடுறோம்? வட்டி கட்டுறோம். அப்படி இல்லைன்னா டாக்டர்கிட்ட கொடுத்துட்றோம். அப்படி இல்லைன்னா அந்த நம்ம கொஞ்சம் நிறைய வேலை செய்து கொஞ்சமாக சம்பாதிக்கிறத ஒன்று டாக்டர்கிட்ட கொடுக்குறோம், இல்லைன்னா வட்டி கொடுக்குறோம், இல்லைன்னா யாராவது என்ன பண்ணிடுறாங்க? ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுறாங்க. அது இந்த காலத்துக்கு கர்த்தரை முதன்மையாய் வைக்காத பொழுது, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காத பொழுது இப்படிப்பட்ட குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகுது. என்ன உண்டாகுது? குறைவுகள் உண்டாகுது. அப்போ நம்ம எல்லாருக்குமே பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்றை போய் வாங்கி கொடுக்க போகிறோம். வாங்கி கொடுக்க போகும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்க கேட்குது, எனக்கு இது பிடிச்சிருக்குது, இதை வாங்கி கொடுக்கணும் போது நம்ம போய் என்ன பண்ணுறோம்? அதை வாங்க போகிறோம். அது என்ன விலைன்னு இப்படி தூக்கி பார்த்தது என்ன ஆகுது? நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்குது. அல்லேலூயா. மடார்னு என்ன ஆகுது? ஐயோ இவ்வளோ விலையா? இப்படி பார்த்தோன்னு என்ன ஆகுது? டப்புன்னு விட்டுறோம். சுட்டுடுச்சு, விலை சுட்டுடுச்சு. அல்லேலூயா. இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? சுட்டது போல விட்டுடுறோம் அதை. நீங்கள் பார்த்து, இப்போ நம்ம புத்தி என்ன இருக்குது? நம்ம புத்தியில் என்ன இருக்குது? அல்லேலூயா. நம்ம புத்தியில் என்ன இருக்குது? தரித்திரம். ஆனால் எனக்கு ஒரு போதகர் சொல்லி கொடுத்தாரு, வானாதி வானம் கொள்ளாத மகிமைக்கும் மாட்சிமைக்கும் மகத்துவத்துக்கும் மேன்மைக்கும் சர்வ வல்லமைக்கும் சொந்தக்காரருடைய பிள்ளைகள் நாம. ஹல்லேலூயா. நம்முடைய பை பொத்தலான பையா இருக்கக்கூடாது. நம்முடைய பணம் பூச்சியின் துருவம் கெடுக்கக்கூடாது. நம்முடைய பணம் வட்டி கட்டி அழியக்கூடாது. நம்முடைய பணம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது. ஏன்னா சங்கீதக்காரன் சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அல்லேலூயா. அவனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ போய் உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பொருளை வாங்க வேண்டும் என்றால் உனக்கு எது பிடிக்குது? இது பிடிக்குது, எடுத்து வை. அது பிடிக்குது, எடுத்து வை. இது பிடிக்குது, எடுத்து வை. இது பிடிக்குது, எடுத்து வை. பில்லை போடு. எவ்வளோ பணம்? இந்தா
கொடுத்துட்டு வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொண்டு வந்து வைச்சது எந்த இடம் தெரியுமா? நான் சொல்றேன் கேளுங்க, எனக்கு மறக்கவே இல்லை. அது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தில் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுடைய வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வைத்த இடம் கானான் தேசம். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது தெரியுமா? அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அத்தி பழங்களும் மாதுளை செடிகளும் ஒளிவ எண்ணெயும் உள்ள தேசம். அது ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள தேசம், கல்லுகள் இரும்பா இருக்கிறது, செம்புகள் வெட்டி எடுக்கிறதுமான தேசம் அது. அல்லேலூயா. ஏரிகளும் ஊற்றுகளும் உள்ள தேசம் அது. அது மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் அது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான தேசத்தை தான் கொண்டு வந்து வச்சாரு. அல்லேலூயா. அங்க அடிமைத்தனத்தில் தானே இருந்தது. இங்க அதை விட கொஞ்சம் நல்ல இடத்துல கொண்டு வந்து வைக்கல. சிங்காரமான தேசமா. அல்லேலூயா. சிங்காரமான தேசம். அப்படிப்பட்ட தேசத்துல அவர் கொண்டு வந்து நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் இருதயத்துல விசுவாசிக்கணும். இருதயத்துல விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றுக்கும் எஜமானனாய் இருக்கிறார் என்பதை நாம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. குறைவு கிடையாது. அப்பமும் தண்ணீர் உனக்கு குறைந்து போவதில்லை. உன் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நீ போகிலும் ஆசீர்வாதம், அருகிலும் ஆசீர்வாதம், பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியில ஆசீர்வாதம். ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆபரணம் கூப்பிட்டு என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக செய்வேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆசீர்வாதமா இருப்பாய்னா நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருப்பாய். அதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அண்ட ஒரு குடிசை ஒண்ட அற வைத்து கஞ்சி இல்லை. கிறிஸ்தவருடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை இல்லை. ஏன் அது வருது? ஏன் அது நம்மளை ஆட்கொள்ள பார்க்குது? ஏன் அது நம்மளை அடிமைப்படுத்த பார்க்குதுன்னா, இந்த உலகம் கீழே இழுக்கிற உலகமா இருக்கிறது. இந்த உலகம் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் நம்ம கீழே இழுக்கிறதா இருக்கிறது. இந்த பூமி இழுக்கிறதா இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை விசுவாசித்தால், சொன்னார்ல, நீ என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது இல்ல, அது வானத்துக்குரியது. அல்லேலூயா. அந்த வானத்துக்குரிய அந்த ராஜ்யத்திலிருந்து அவர் உன்னை மேல தூக்குற, இந்த கீழே இழுக்கிற இந்த உலகத்துல உன்னை அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி, உன்னை சஞ்சலப்படுத்தி, துக்கப்படுத்தி, துன்பப்படுத்துகிற இந்த உலகத்துல இருந்து நீ உன்னை மேல தூக்க பார்க்கிறாரு. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை கேளு, என்ன நம்பு, என்ன விசுவாசி, என்ன ஆராதனை பண்ணு. நான் சாதாரண தேவன் அல்ல, நான் சாதாரண தேவன் அல்ல. அல்லேலூயா. மகிமையும் மாட்சிமைக்கும் மகத்துவத்துக்கும் மேன்மைக்கும் சொந்தக்காரர், உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு தேவன் நான் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், ஏசாயா 45:12 அவர் சொல்லுகிறார், 19 சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் அந்தரத்திலும் அந்த காலத்திலும் நான் பேசினதில்லை. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? நான் அந்தரத்திலும் அந்தகாரத்திலும் பேசுறதில்லை, நான் தனியா பேசுறதில்லப்பா, நான் உன்கிட்ட தான் பேசுறேன். உன் காது தான் நீ எனக்கு கொடுக்க மாட்டேன்ற. அல்லேலூயா. நீ உன் காதை எனக்கு கொடுக்க மாட்டேன்ற, நீ செவி கொடுக்க மாட்டேன்ற. நீ உண்மையாய் செவி கொடுத்தால் நீ தேசத்தினுடைய நன்மை புசிப்பாய். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தினுடைய நன்மை புசிப்பாய். அல்லேலூயா. தேசத்தின் நன்மை புசிப்பார்னா நீ உயர்ந்தது. அல்லேலூயா. என்ன பண்ண போற? உயர்ந்தத நீ புசிக்க போற. அல்லேலூயா. சிறியவனை புழுதியிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைக்கிறவர், அவமானத்தை எல்லாம் நிந்தையெல்லாம் நீக்கிற ஒரு தேவனாய் நான் இருக்கிறேன். நான் யாரு? வானங்களை விரல்களால் விரித்தேன். அல்லேலூயா. வானங்கள் பகலுக்கு பகல், இரவுக்கு இரவு தேவனுடைய அறிவை பொழிகிறது, மகிமையை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏசாயா 40 அதிகாரத்துக்கு மேல நீங்க போய் படிச்சு பாருங்க. நானே கர்த்தர், என்னை இல்லாமல் உனக்கு வேற ஒரு கர்த்தர், நான் ஒருவனாகவே இந்த பூமியை நான் விரல்களால் விரித்திருக்கிறேன். நான் ஒருவனாகவே வானங்களை விரல்களால் விரித்திருக்கிறேன். வானங்களை திரைய போல பரப்பி இருக்கிறேன். பூமியை நான் குடியிருப்புக்காக உண்டாயிருக்கிறேன். எத்தனை தடவை சொல்றேன் தெரியுமா? நான் தான் கர்த்தர், நான் தான் கர்த்தர், என்னை இல்லாமல் வேற தேவன் இல்லை என்று எத்தனை தடவை தெரியுமா சொல்றாரு? ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க. நானே கர்த்தர், நானே கர்த்தர், நானே கர்த்தர் எத்தனை தடவை சொல்ல வேண்டியது தெரியுமா?
தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் சொல்றார், நானே கர்த்தர், நானே கர்த்தர் அப்படி சொல்றாரு. அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் சொல்றாரு, அந்த மகிமையின் தேவனை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவித்து பணிந்து கொண்டு பலிகளை செலுத்தி அந்த தேவனை விட்டு இந்த உலகத்தில் உள்ளவர்களை பார்த்து அவைகளை கற்றுக்கொண்டு இந்த தேவனை மறந்து பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்றார். அவைகளெல்லாம் மறந்து வேற தேவர்களை சேவிக்க போனதுனால இப்படிப்பட்ட முச்சரிக்கை போடப்பட்டிருக்கிறது. புறாவினுடைய எச்சத்திலிருந்து எடுக்கிற கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசு, 472 ரூபாய் இன்னைக்கு ரேட்ல. ஒரு கழுதத்தலை 4372 ரூபா 50 காசு. அப்படிப்பட்ட வேலை போயிட்டு இருக்கு. பஞ்சம், கொடிய பஞ்சம். அப்படிப்பட்ட இதெல்லாம் கேட்கும்போது தான் ராஜா கிட்ட கேட்கிறா, ஒரு பெண் கேட்கிறா, இஸ்ரவேல் ராஜா அலங்கத்தின் மேல் நடந்து போயில் ஒரு ஸ்திரீ அவனை பார்த்து கூப்பிட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே என்னை ரட்சியும். என்னன்னா, எனக்கு சாப்பாடு இல்லை, ஒரு நாளைக்கு ஒருவேளை சாப்பாடு இல்லை, என்னை ரட்சியும் அப்படின்னு கேட்கிறான். அதற்கு அவன் சொல்றான், கர்த்தர் உன்னை ரட்சிக்காதிருந்தால் நான் எதிலிருந்து எடுத்து உன்னை ரட்சிக்கலாம்? களஞ்சியத்தில் இருந்தா, ஆலையில் இருந்தா? எங்கேயுமே இல்லைம்மா, எங்கேயுமே உனக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இதுதான் விலைப்பட்டியல் அதிர்ச்சி. இதுக்கு பேர் என்னது? விலைப்பட்டியல் சுட்டுடுது, டமால்னு நெஞ்ச வெடிச்சிருது, வாங்கி கொடுக்க முடியல. அந்த நிலைமையில் நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? நான் இருந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அதிலிருந்து என்ன பண்ணியிருக்கிறாரு? இப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டேன். உன் தேவன் ஏராளமானவர். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இப்படிப்பட்ட பிரசங்கங்களை நிறைய நான் கேட்டேன். ஒரு தடவை கேட்கறது இல்லை, 15 தடவை கேட்பேன். 1 மணி நேரம் பிரசங்கத்தை எத்தனை தடவை கேட்பேன்? 15 தடவை கேட்பேன். திருப்பி 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 போட்டுக்கினே இருப்பேன். அல்லேலூயா. மதுரமாக்குற உன்னுடைய இருதயத்தை மதுரமாக்குகிற தேவனுடைய வார்த்தைகள் அவைகளெல்லாம். அல்லேலூயா. போன வாரம் இது ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணேன். 50 நிமிஷம் பிரசங்கம் பண்ணி நான் வந்துட்டேன். ஜனங்க 2 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தாங்களாம், போக மாட்டேன்ட்டாங்களா ஆலயத்தை விட்டுட்டு. அல்லேலூயா. ஏன் அவர் சொல்றாரு, சாபம் என்ன சொல்றது? உன் நெற்றியின் வேர்வினால் நீ பிழைப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் வச்சாரு. பகலில் குளிர்ச்சியான வேளையில அவர்களை வச்சு, நீ எல்லா மரத்தின் கனியும் புசிக்கலாம். 2 தடவை சொன்னார்ல. டபுள் இம்ப்ரெஷன். வெக்கப்படாத, நிறைய இருக்குது, வருத்தப்படாத. உனக்கு ஏராளமா வச்சிருக்கிறேன், உனக்கு தாராளமா வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வீடை கட்டு, நல்ல ஒரு பெட்டை வாங்கி கொடு, நல்ல ஒரு ஏசியில படுக்க வை, நல்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்து வை, நல்ல ஒரு கார்ல அனுப்ப, நல்ல இடத்துல வேலை வாங்கி கொடு, நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வை. அதற்காக உனக்கு கொடுக்குறேன். நீ களியாட்டு பண்றதுக்கு, வேசித்தனம் பண்றதுக்கு, விபச்சாரம் பண்றதுக்கு உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்கல. உன்னை ஒரு ராஜாவை போல இந்த பூமியில வைப்பதற்காக உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உலகத்தில் அன்பு கூறாதீங்க, அந்த தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தா உன்னை ஆசீர்வாதமாக வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அது உண்மை. இதுதான் ஒரு தகப்பனுடைய சித்தம். இதுதான் மனு குலத்தை உண்டாக்கினவருடைய ஒரு சித்தம். என்ன? நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அல்லேலூயா. ஆனா இந்த விழுந்து போன மனிதர்கள் அந்த தேவனை பார்க்க முடியல. அதான் பவுல் எழுதுகிறாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் காணப்படுகிற இந்த உலகத்தை பார்த்தா தெரியுது, இந்த பூமியை பார்த்தா தெரியுது. அல்லேலூயா. அவர் சிருஷ்டித்த இந்த பூமி, சூரியன் கரெக்டா வருது, சந்திரன் கரெக்டா வருது, பகல் வருது, இரவு வருது, மழை வருது, வெயில் வருது, எல்லாம் வருது. அல்லேலூயா. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. சொந்த தகப்பனை வஞ்சிக்கிறான், சொந்த சகோதரனை வஞ்சிக்கிறான். யாக்கோபு அவன் சொல்றான், பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. தேவனுக்கு தெரியல. தேவனை தெரியாததுனால பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் பட்சிக்குது, வெயில் பட்சிக்குது. ஏன்? அவர் சொன்னாரு, சாபம்
சாபத்தினால என்ன சொல்றாரு? உன் நெற்றின் வேர்வினாலே பிழைப்பாய் சொல்லிட்டாரு. அது சாபம். நிறைய பேர் உழைப்ப மேன்மை பாராட்டுறாங்க. நான் பாரு, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ உழைக்கிறேன், நான் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தவன். ஆனால் கிறிஸ்தவ போதனை என்னென்ன? உனக்கு வேலை கம்மி, ஐஸ்வர்யம் அதிகம், ஆசீர்வாதம் அதிகம். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட அவன் வேதனை கூட்டார். வேதனை இருக்குது, அதுல வேதனை இருக்குது. ஏன் இருக்குதுன்னா, உனக்கிட்ட வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குதுன்னா உன்னை பார்த்து இந்த உலகம் பொறாமப்படும், கை நீட்டு விரல் நீட்டு நிபச்சல் பண்ணும், உங்ககிட்ட இருக்கிறத புடுங்க நினைக்கும், பல காரியங்கள் இருக்கும். அதுதான் வேதனை. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனை அதனோட கூட கூட்டார். அல்லேலூயா. அது இல்லாததுனால ஒரு கழுதத்தலை எவ்வளோ ஆகி போச்சு? 80 வெள்ளிக்காசு. அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு பாருங்க. அந்த தேவனுடைய வல்லமையை படிப்போமா? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51 அதிகாரம். ஏசாயால நிறைய இருக்கு, வீட்டில் போய் படிங்க. எவ்வளோ எத்தனை தடவை எடுத்து சொல்றாரு பாருங்க. எரேமியா 51:15 படிங்க. அவர் பூமியை 18 வரைக்கும் படிமா. 51 எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினாலே படைத்து வானத்தை தம்முடைய பேரறிவினால் அவர் விரித்தார். அடுத்து மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள், நட்டார் அனைவரும் சுருபங்களாலே வெட்டி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே, அவைகளில் சுவாசமில்லை, அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையா இருக்கிறது, அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். அல்ல போதும். அல்லேலூயா. அப்போ அவர் வந்து தன்னுடைய பூமியை தம்முடைய வல்லமையினாலே உண்டாக்கி பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினாலே விரித்தார். அல்லேலூயா. அப்ப இது வந்து அவருடைய நித்திய வல்லமை. இதுதான் தேவத்துவம் என்பது அவருடைய வல்லமை. தேவனுடைய மகிமை, மகத்துவம், மாட்சிமை, அவருடைய மேன்மை என்ன பண்ணுன்னு சொல்லுது? வானங்களை தம்முடைய பேரறிவினாலே அவர் விரித்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வானங்கள் இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்டதாம். அல்லேலூயா. வானங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே, உலகங்கள் காணப்படுகிற இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே வடிவமைக்கப்பட்டது. அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை அதான் சொல்றாரு இல்லையா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45 அதிகாரத்தில், நான் அந்தரங்கத்திலும் அந்தகாரத்திலும் பேசினதில்லை, நான் தனியா நான் பேசினதில்லை. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் 6 அடி உயரம் இருக்கிறான், நல்ல சிகப்பா இருக்கிறான். நான் எங்கள் வீட்டுக்கு வர்றேன், நான் ஒரு 10 வீடுக்கு முன்னாடியே நான் அவனை பார்க்குறேன். பார்த்துட்டு 2 கையில் 2 பை, ஒரு கையில் சாப்பாட்டு பை இருக்குது, ஒரு கையில் இன்னொரு பை இருக்குது. நல்லா இருக்கிறான், நல்ல ஆள், ஹைட்டு, சிகப்பாக தான் இருக்கிறான், நல்லா இருக்கிறான், நடந்து வந்துட்டு இருக்கிறான். பார்த்தா சத்தம் கேட்குது, தனியாக பேசிக்கிட்டு போகிறான். இந்த சைட்ல இருந்து இந்த பக்கம் வந்துட்டான், பேசிக்கிட்டே வர்றான். திருப்பி அங்கேருந்து அந்த பக்கம் போகிறான், பேசிக்கிட்டே போகிறான். அந்த மனுஷன் என்னன்னு தெரியல. சரி, நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ நான் மறந்து வச்சுட்டேன். திருப்பி அதை எடுத்துக்கிட்டு வண்டியில் வச்சுட்டு திருப்பி போகிறேன். அவன் இன்னும் ஒரு 20 வீடு தாண்டி போயிட்டான். 20 வீடு தாண்டி போயிட்டா திருப்பி நான் பார்க்குறேன், அவனை திரும்பி பார்க்குறேன். திருப்பி அவன் ஏதோ பேசிக்கிட்டே போகிறான். அல்லேலூயா. என்னன்னா அவனுக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம். என்ன செய்யறதுன்னு தெரியல, நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வேதனை, உள்ளே இருக்கிற வேதனை அவன் என்ன பண்ணுது? தனியாக புலம்ப வைக்குது. ஏன்? அவனுக்கு தேவனையும் தெரியல, தேவனுடைய வல்லமையை தெரியல, தேவனுடைய மகிமையை தெரியல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. ஏன்? உன்னுடைய தேவனாய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சொல்கிறாரு? உன்னுடைய
தேவனை நான் இருக்கிறேன். நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அல்லேலூயா. நீ அந்த தேவனை நீ உண்மையாய் நீ நேசித்தால் நாளை தினம் உனக்கு என்ன வேலை செய்ய, உனக்கு என்ன நடக்கணும்னு நாளை தினம் உனக்காக கவலைப்படும். அல்லேலூயா. நாம தான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ண போறேன்னு தெரியல, என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, என் வீட்டில் இருக்கிற தேவைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நாம தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், தனியா புலம்பி கொண்டு இருக்கிறோம். ஆனா அவர் சொல்றாரு, நான் அந்தரங்கத்திலும் அந்தகாரத்திலும் நானே பேசுறதில்ல, நான் விருதாவாக. எடுங்கம்மா 45:19 எடுங்கம்மா, படிச்சிடும். நான் அந்தரங்கத்திலும் நான் பூமியின் அந்தகாரமான இடத்திலும் பேசினதில்லை. என்ன சொல்றாரு பாருங்க, விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை. நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற தேவன். அதாவது என்ன சொல்ற, நான் உண்மையை பேசுகிற தேவன். யதார்த்தமான வந்துருச்சு, யதார்த்தம்னா உண்மை. நான் உண்மையை பேசுகிறவன். விருதாவாணி என்ன சேவின்னு சொல்லல. அல்லேலூயா. நான் சொல்றேன், இந்த தேவனிடத்துல வந்து நான் 17 வருஷம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. முதல்ல என்னை விட்டு போனது பயம், எதிர்காலத்தை குறித்து பயம். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை குறித்து பயம், என்னுடைய சரீரத்தை குறித்து பயம். எந்த பயம் எனக்கு கிடையாது இன்னைக்கு. ஏன் உலகம் சொல்ல இன்னைக்கு செத்தா நாளைக்கு பாலுன்னு சொல்லலாம். இல்ல இல்ல, நான் சொல்லுவேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. என் சத்துக்களின் சரி கட்டுதல் என் கண்கள் காணும். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. என் கண்களால் மாத்திரம் நான் காண்பேன். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிற வரவர். அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் பேசும் தெய்வம். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் விருதாவா பேசுறதில்லை, நான் உண்மையை பேசுவேன். உன்கிட்ட பேசுவேன். உனக்கு காது இருந்தா நீ கொடுத்து கேளு. நீ அப்படி காது கொடுத்து உண்மையாய் நீ செவி கொடுத்தா நீ தேசத்தினுடைய நன்மையை புசிப்பாய். அல்லேலூயா. உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என் வார்த்தை ஒளிந்து போகாது. வானமும் பூமி ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அப்பேற்பட்ட மகிமையின் தேவனை ஆராதித்துக் கொண்டு எத்தனை பேருக்கு உங்க தேவன் மகிமையின் தேவனை வைக்கிறீங்க இருதயத்துல? அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் சங்கீதங்களை படிக்கும்போது சொல்லுவேன், நான் பார்ப்பேன், சங்கீதக்காரன் வந்து என் கர்த்தர் என் கர்த்தர் என் தேவன் என் தேவன் சொல்லுவாரு. நான் அதை ரொம்ப நேசிப்பேன். ஆமா, அவர் என் கர்த்தர் தான், அவர் என் மீட்பர் தான், அவர் என் மேய்ப்பர் தான், அவர் என் ராஜா தான், அவர் என் ராஜாதி ராஜா தான் நேசிப்பேன். ஆனா அதை ஒருத்தர் எடுத்து சொல்றாரு, சொத்து வச்சிருக்குது எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? வச்சிருப்பீங்க. இல்லைன்னா கர்த்தர் கொடுப்பார். நான் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ ஒரு இன்னார் பையன் சொல்லும்போது, இன்னார் பையன், இது யார் பையன்? இன்னார் பையன், இந்த ஊர்ல இன்னார் பையன் சொல்லும்போது அவருக்கு தெரியும். என்ன தெரியும்? இவனுக்கு எத்தனை வீடு இருக்குது? 2 ஏக்கர் இருக்குது, இல்லை ஒரு வீடு இருக்குது, இன்னும் இல்லை 2 வீடு இருக்குது, 2 வயல்காடு இருக்குதுன்னு என்ன தெரியும்? அவங்களுக்கு தெரியும்ல. அதனால என்ன சொல்றாங்க, அவர் இன்னாரு பையன். அப்ப ஏதோ சொத்து வச்சிருக்காரு, இவங்க அப்பா ஏதோ சொத்து வச்சிருக்காரு. ஆனா என் கர்த்தர் என்று சொல்லும் போது என் கர்த்தர் யாரு? அல்லேலூயா. வானத்தை பூமி உடையவர், எனக்கு குறைவு இல்லை. அந்த விசுவாசம் எங்க அப்பா எனக்கு எதுவும் வைக்கல. அவர் என்னன்னு தெரியல, எனக்கு எதுவும் வைக்கல. ஏன்னா அவர் வந்து இந்தியாவில் வந்து அவருக்கு பழக தெரியல. எங்க அப்பா பர்மாவில் இருந்தார், இங்க வந்து அவருக்கு பழக தெரியல, எல்லாத்தையும் விட்டுட்டாரு. ஆனா எனக்கு சொல்லி கொடுத்தாரு, உன் கர்த்தர் வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர். அல்லேலூயா. அப்போ எனக்கு பயம் இல்லை. கண்டிப்பா என்ன பண்ணாரு, எனக்கு நிறைவானதை கொடுப்பார். அதுதான் உன் கர்த்தர் யாரு? என்ன சொல்ல போறீங்க? அவர் என்று கர்த்தர். எனக்கு என்ன வரப்போகுது? நிறைவு. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. நீ உன்னுடைய கர்த்தர் சொல்லும் பொழுது அவர் ஏராளத்தின் தேவன். அவர் யார்? அவரு உனக்கு குறைவே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் எடுங்க, 7ஆம் அதிகாரம் எடுங்க. அங்க என்ன சொல்லிட்டு உங்களுக்கு முச்சரிக்கை போடப்பட்டது. ஒரு கழுதை தலை 80 வெள்ளிக்காசுக்கு, புறாவினுடைய டஸ்ட் வேஸ்ட் கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. அப்ப என்ன பண்ணுது? அது விலைப்பட்டியலுடைய அதிர்ச்சி சுடுது. வேலை என்ன பண்ணுது? சுடுது.
வெள்ளப்பட்டியல் என்ன பண்ணுது? நெஞ்ச ஐயோ அப்படின்னு அடைக்குது, நெஞ்சு அடைக்குது. ஆனா அந்த ராஜா வந்து கோவம் வந்துடுது. ராஜா கோவம் வந்து எலிசா தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி அனுப்புறாரு. எலிசா வந்து உன் தலை கழுத்தில் இருக்காது, என் தேசத்தில் இப்படி முச்சரிக்கப்பட போட்டிருக்குது. என்ன போட்டிருக்கு நீங்கள் அடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். அதற்கு எலிசா தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷனாகிய தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவனோடு கூட ஐக்கியமும் தேவனோடு கூட ஒரு உறவும் தேவனை அவனுடைய இருதயத்தில் மிக பெரிதாய் வைத்திருக்கிற அந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 1வது வருஷத்துல அப்ப என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். யாருடைய வார்த்தையை கேளுங்கள்? அவர் சொல்றாரு, அந்தரங்கத்திலும் நான் அந்தகாரத்திலும் பேசினதில்ல, விருதாவா என்னை சேவியுங்கள் என்று நான் சொன்னதில்லை அப்படின்னு சொன்ன தேவன் சொல்லுகிறாரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. நான் அப்பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இருங்க, அது என்ன சொன்னாரு? கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று பாருங்க. கர்த்தர் இன்னொரு அதிர்ச்சியை கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? இங்க பஞ்சம் தலைவிரித்தாடுது. ஒரு கழுத தலை 80 வெள்ளிக்காசுக்கு போயிட்டு இருக்குது. புறாவினுடைய வேஸ்ட் கார்படி பயிர் 5 வெள்ளிக்காசுக்கு போயிட்டு இருக்குது. அவ்வளவு ஒரு நெருக்கம், அவ்வளவு ஒரு இடுக்கன். அந்த நேரத்தில் வந்து தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமா தேவன் ஒரு வார்த்தையை பேசுறாரு. ஒரு மரக்கால் கோதுமை 1 மாஸ் சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் நாளை சமாரியாவினுடைய வாசலிலே விற்கப்படும். இது கர்த்தர் கொடுக்கிற அதிர்ச்சி. அல்லேலூயா. அதுக்கு நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு பஞ்சம், ஒரு கொடிய பஞ்சம் உனக்கு வெள்ளப்பட்டியல் சுடுது, நெஞ்சு அடைக்குது, சாப்பிட்ற பொருள் வாங்க முடியாம கஷ்டப்படுது, அவ்வளோ கஷ்டப்படுற. ஆனால் நாளைக்கு இன்னும் 24 மணி நேரத்தில் சமாரியாவினுடைய வாசலிலே ஒரு மரக்கால் வார்கோதுமை 1 மாஸ் சேக்கலுக்கும், 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று சொல்லுகிறார். அது இன்னொரு அதிர்ச்சி. அப்படின்னா நீ 1 சவரம் வாங்க போற இடத்துல 100 சவரம் நீ வாங்க போகிற. அல்லேலூயா. இது வேற அதிர்ச்சி, இது இன்ப அதிர்ச்சி. ஒரு 17 வருடங்களுக்கு முன்பாக, ஒரு 20 வருடங்களுக்கு முன்பாக நான் என் மனைவி கிட்ட இருந்து சொன்னேன், என்னால் இங்கே இருக்க முடியல, வா அந்த இடத்துல விலை கம்மியாக ஒரு இடம் வருது, அதை வாங்கிடுவோம், இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடு, ஒத்தக்கல் செவுறு வச்சு ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமும் கட்டிக்கின்னு நம்ம அங்கே போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அல்லேலூயா. என் புத்தி எவ்வளோ இருக்குது? என் புத்தி அவ்வளோதான் இருக்குது. அல்லேலூயா. ஆனா அவர் சொல்றாரு, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல, உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ என்னை அனுமதித்தால், நீ உன்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட நீ ஐக்கியம் கொண்டால், உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னை ஆராதித்தால், உன்னுடைய வாழ்க்கையில நீ என்னை மேன்மையாக வைத்தால், நீ மேன்மையாக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அவர் சொல்றாருல, ஒரு இடத்துல சொல்றாரு, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று ஒரு இடத்துல சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நான் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்கு அதிகமா 4 பேருக்கு எவ்வளவு பெரிய வீடு கொடுத்தார் தெரியுமா? அல்லேலூயா. ஒரு கஷ்டம் இல்லை, ஒரு பாரம் இல்லை, ஒரு எப்படிதான் அந்த வேலை நடந்தது எனக்கே தெரியாது. நான் நம்முடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர், ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்க நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ள தேவன் அவர். ஆனா நீ கிரியை செய்ய அனுமதிக்கிறீங்களா? நீங்க கிரியை செய்ய விடுறீங்களா? அவருக்கு நேரம் ஒதுக்குறீங்களா? அவர் ஆராதிக்கிறீங்களா? அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துறீங்களா? தினந்தோறும் செலுத்துறீங்களா? ஒரு நாள் விடாம அவரை நினைச்சு பார்க்குறீங்களா? நீ உட்காரும் போது, நடக்கும் போது, படுக்கும் போது நீ அதை நினைக்கிறியா? அவனுடைய தேவனுடைய வல்லமை நினைக்கிறியா? அவருடைய மகிமை நினைக்கிறியா? நான் தினந்தோறும் அதை தான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா.
தினந்தோறும் அவர் எனக்கு பாராட்டி இருக்கிற கிருபை, தயவு, காருண்யம், ஒத்தாசை, அனுகூல, ஆசீர்வாதம் என் சத்துருக்களுக்கு முன்பாக என்ன மேல வச்சிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவரை ஒரு நிமிஷம் கூட நான் துதிக்காம இருக்க முடியாது, ஒரு நிமிஷம் கூட நான் அவரை விட்டு விலகாம இருக்க முடியாது. ஆனா இந்த பாவ உலகம் உன்னை கீழே இழுக்க முயற்சி பண்ணும். ஆனா அந்த வஞ்சகத்துல விழுந்து போகாதபடி, அந்த வஞ்சகத்துல விழுந்து அழிந்து போகாதபடி, அந்த அற்பமான ஆசைகளிலே விழுந்து போகாதபடி, துன்மார்க்கமான வழிகளிலே நீ அமிழ்ந்து போகாதபடி, அவதூறு பண்றது, கலகம் பண்ணுவது, பிரிவினை செய்வது, இப்படிப்பட்ட அற்பமான பாவ காரியங்களில் ஈடுபடாதபடி நீ எப்பொழுதுமே நீ கர்த்தரை நினைத்துக் கொண்டு துதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அவர் உன்னுடைய வாழ்க்கையில செய்கிற மாபெரும் அற்புதமான காரியங்கள் எல்லாம் அப்படி நடக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் வாழ்க்கையில நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக என்னால கிரியை செய்ய முடியும். ஏன்? அது அன்பு. அதுதான் தேவ அன்பு, அதுதான் ஆதி அன்பு, அதுதான் அனாதி அன்பு, அதுதான் அகாபே என்கிற அன்பு என்று அவர் சொல்ற அன்பை நீ வேற யார்கிட்டையும் பார்க்க முடியாது. நீ எவ்வளவு தூரம் பின்மாற்றமா போயிருந்தாலும், நீ எவ்வளவு தூரம் நீ கர்த்தர் விட்டு விலகி கர்த்தருக்கு எதிரான காரியங்களை செய்திருந்தாலும், நீ எவ்வளவுதான் கர்த்தருக்கு எதிராக நீ சத்துருவாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ பாவமான வாழ்க்கை செய்திருந்தாலும், ஆனா அவர் சொல்லுகிறார், நீ மனம் திரும்பி வந்தீன்னா உன்னை நான் அதை அப்படியே மறந்து போயிடுவேன். அல்லேலூயா. மறந்துடுவேன். மனுஷன் ஞாபகத்தில் வச்சிருப்பான். நீ 1986 ஏப்ரல் மாசம் 28 நீ இப்படி பேசுன, மனுஷன் ஞாபகம் வச்சிருப்பான். ஆனா அவர் சொல்றாரு, என் முதுகு பின்னாடி அதை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். உனக்கு உன்னுடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா நான் விலக்குகிறேன். உன்னுடைய பாவங்கள் ரத்தாம்பரம் போல இருந்தாலும், சக்க செவேர் இருந்தாலும், அதையெல்லாம் மாற்றி அவையெல்லாம் மன்னித்து மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அது தேவ அன்பு, மனுஷ அன்பு இல்லை. ஆகவேதான் இந்த தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனை அன்பு கூற போறீங்க? சொல்றாரு, அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, உன்னுடைய மீறுதல்களை என் நிமித்தமாக நான் குலைத்து போடுகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி அதை மறந்துடுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் தாங்க கர்த்தரு, அவர் தாங்க கர்த்தரு. மனுஷன் தாங்க மறக்க மாட்டான், உள்ள வச்சுன்னு இருப்பான். ஆனா நம்முடைய கர்த்தர் மறந்து போய் விடுகிறார். அல்லேலூயா. நம்ம கிட்ட ஒண்ணு இல்லைன்னா அந்த உலகம் மறந்துடுங்க. ஆனா அவர் உன்னினைவாகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீ எங்கிருந்து கூப்பிட்டாலும் நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிற தேவனதான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த கர்த்தர் வேணும்? அல்லேலூயா. சரி, அதான் சொல்றாரு, அந்த அன்புனாலதான் சொல்றாரு, அவ்வளோ பாவம் பண்ணி, அவ்வளோ அக்கிரமம் பண்ணி, அப்படிப்பட்ட காரியங்களை செய்து ஒரு கொடிய பஞ்சத்தில் இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு மாசேக்கல் அப்படின்னா நீ தின்னு தீர்க்கவே முடியாது. அல்லேலூயா. எப்படி? உனக்கு தின்னு தீர்க்கவே முடியாது. அழியாத சொத்து தரேன்றார். அழியாது. நீதிமானுடைய கொஞ்சம் நல்லது, அது நிரந்தரமானது, அழியாது. அது அழியாது. சொல்ல மாட்டேன்றீங்களா? என்னுடைய சொத்து அழியாது. நான் யாரு? நீதிமான். நீங்கள யாரு? இயேசு விசுவாசித்தா நீங்கள் நீதிமான். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு? தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் எப்படி சொல்றாரு? ஒரு கோதுமைமா ஒரு சேக்கலுக்கும், 2 மரக்கால் கோதுமை ஒரு சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது ஒரு அவிசுவாசி சொல்றான் பாருங்க, எதுங்க யாராவது இருந்து இருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இவரு கள்ள போதகருப்பா, நான் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு போயிடுறாரு இவருன்னு நினைக்க மாட்டீங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு அவிசுவாசி இருக்கிறான். அடுத்த வசனம் படிங்க. அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் பைபிள் மட்டும் நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே தாழ்த்த மாட்டாய் என்றான்.
பாருங்க, அப்ப ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற ஒரு பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதி உத்தரமாக ஒரு அவிசுவாசமான வார்த்தையை பேசுறான். அல்லேலூயா. என்ன வார்த்தையை பேசுறான்? ஒரு அவிசுவாசமான வார்த்தையை பேசுறான். என்ன பேசுறான்? கர்த்தர் இதோ, அவன் பேசுறான் பாருங்களேன். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக கொடுக்கிற பிரதானி ஒருவனுடைய மனுஷன் பிரதி உத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா, பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது, வானத்தின் மதகுகள் எல்லாம் திறவுண்டது. மழை, நோவா காலத்தில் என்ன ஆச்சு? மழை, வெள்ளம் அப்படியே என்ன பண்ணுது? பொத்துக்கிட்டு வருது. வானம் பொத்துக்கிட்டு ஊத்துதடி வானம். பழைய பாட்டு யாருக்கும் ஞாபகம் வருதுன்னு நினைக்கிறேன். ஊத்துது. பூமியினுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. ஒரு இடத்துல சொல்றாரு, ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான் 100 மடங்கு விளைச்சல். நான் சொல்றேன், இப்பொழுது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக முடியும். உங்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேவன் 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை காண முடியும். அல்லேலூயா. 1000 மடங்கு அனுபவிச்சிருக்கிறீங்களா? நான் 500 மடங்குக்கு மேல அனுபவிச்சிருக்கிறேன். அல்லேலூயா. 2004 ஒரு சொத்து 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். இன்னைக்கு அது 1.25 கோடி. எத்தனை மடங்கு? அல்லேலூயா. சரியான இடத்துல உன்னை விதைக்க வைப்பார். வேர்வே இல்லை, வாங்கி போட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அது இன்னைக்கு எப்படி பெரிய கிடக்குது? எத்தனை மடங்கு? 600 மடங்கு. அல்லேலூயா. கர்த்தரை சாதாரணமா யாரும் நினைக்காதீங்க. இந்த கர்த்தரை, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அதனால தான் நான் சொல்றேன், இந்த கர்த்தரை நீங்க சாதாரணமாவே நினைக்காதீங்க. உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் அவர். அவரால் கூடாதது, அவரால் கூடாதது, அவரால் கூடாதது ஒண்ணுமே இல்லை. உன் வாழ்க்கையில அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. ஆனா உலகம் சொல்லும், ஏய் நீ இந்த ஊர்ல பிறந்திருக்கிற, இந்த ஜாதியில பிறந்திருக்கிற, உன்னால மேல வர முடியாதுன்னு சொல்ல. ஆனா நீங்க சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. என் தேவன் பெரியவர், அவர் உன்னதமானவர். அவர் உன் தேவன் உன்னதமான தேவன். அவர் வானத்துக்கு பூமிக்கும் சொந்தக்காரர். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற தேவன் என்று மெல்கிசேதேக்கு ஆபிரகாம் கிட்ட சொல்லுகிறார். உடனே தசம பாகம் 10% கொடுக்கிறார். எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. குடு, ஆசீர்வதிக்கப்படுவேன். இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்பொழுது வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், உங்களால் ஆசீர்வதிப்பார் அவர். அல்லேலூயா. எல்லாம் விசுவாசிக்கணும், சந்தேகப்படக்கூடாது. அல்லேலூயா. எங்க வேலை கொடுக்கறது உங்ககிட்ட நான் கேட்கறது இல்லைங்க. நான் கேட்க மாட்டேன். இவர் சொல்லி கேளுன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நாங்க கொடுக்குறவங்க. ஊழியக்காரர்கள் யாரு? கொடுக்கிறவங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி கொடுக்கிறவங்க. உன் கர்த்தர் எப்படி உன்னை ஆசீர்வதிக்கிறார் சொல்லி கொடுக்கிறவங்க. நான் கேட்கிறவங்க கிடையாதுங்க, கேட்க மாட்டோம். ஆனா கொடுக்க வைப்ப. எப்படி கொடுக்க வைப்ப? உங்களுக்கு ஆசீர்வாதத்தை சொல்லி உங்களை மேலாக்கி அந்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ருசிக்க வச்சு நீங்க ஆசீர்வாதமாகும் போது உங்களுக்கு தெரியும், இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது என்னால் உண்டானதில்லை, இது சபை ஊழியர் நமக்கு கொடுத்தாரு, அதனால நாங்க கொடுக்குறோம். அந்த அளவுக்கு கொடுக்க வைப்பேன். இதுதான் கிறிஸ்தவ போதனை. குடு 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 கேட்கவே மாட்டோம். போ உனக்கு கொடுக்கிறவங்க நாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படிப்பட்டவன்றத சொல்லி கொடுக்கிறவங்க நாங்க. நாங்க கேட்கிறவங்க கிடையாதுங்க, சொல்லி கொடுக்கிறவங்க. எப்படி மேல வர்றது, எப்படி கர்த்தரை நம்புறது, எப்படி கர்த்தரை விசுவாசிக்க வைக்கிறது, எப்படி கர்த்தரை சார்ந்து கொள்வது, எப்படி கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்ள சொல்லி கொடுக்கிறவங்க. கேட்க மாட்டோம் நாங்க. உண்மையான ஊழியக்காரன் கேட்க மாட்டான். கொடுப்போம். கொடுத்து நீங்க பெருகி அதுக்கப்புறம் சபையில கொடுக்கணும். அதுதான் உண்மையான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்போ இந்த மனுஷன் சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்து இடங்கொள்ளாமல் சொல்றாரு. இப்படி நடக்குமா? நடக்கும். பாருங்க ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பெண் அன்னாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அந்த அவிசுவாசி என்ன பேசினா, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இப்படி
நடக்காது. ஆனா மல்கியா 3:10 சொல்லுது, தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் வதைகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என்னை வருஷிக்க மாட்டேன், என்னை சோதித்து பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். இங்க பாருங்க, அண்ணாள் சொல்கிறார் பாருங்க, எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்றா பாருங்க. அவ பார்த்தீங்கன்னா அவமானம், நிந்தை, நிபச்சொல், விரல் நீட்டுதல், அவ செத்து போகிற ஒரு சூழ்நிலையில இருந்து அவ கர்த்தர்கிட்ட போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டு அவ சொல்றா, இனி மேட்டிமையான பேச்சை பேசாதீர்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் உண்மை அல்லவோ. அல்லேலூயா. யதார்த்தம்னா நம்ம தான் சொல்றோம், யதார்த்தமா சொன்னமா நடந்துச்சு. ஆனா அவர் சொல்றாரு உண்மை, நான் சொன்ன உண்மை நடக்கும், அது அல்லேலூயா. நான் சொன்ன செய்வேன், என்னால முடியும், என்னால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆபிரகாம் ஒருவனா இருக்கும் பொழுது நான் அவனை அழைத்து அவ்வளவு பெருக செய்து அதை நான் செய்து முடித்தேன்னு சொல்லுகிற தேவன் அவன். அல்லேலூயா. அப்ப அது மாத்திரம் அல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா 8-10 வரைக்கும் படிங்கம்மா. 1 சாமுவேல் 2:8-10 வரைக்கும் படிங்கம்மா. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே. யாரு அவரே? சங்கீத 63 படிச்சு பார்த்தீங்கன்னா அவரே, அவராலே, அவரே, அவராலே. அவர்னா அவர் ஒருவர் தாங்க நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, ஒரு கழுதத்தலை 80 வெள்ளிக்காசு, புறாவினுடைய வேஸ்ட் கார்படி பயிறு 5 வெள்ளிக்காசு. ஆனா அவர் சொல்றாரு, நாளைக்கு 24 மணி நேரத்துல நீ தின்னு அழிக்க முடியாதபடி அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உன்னுடைய வாழ்க்கையில நான் தருவேன். ஆனா அதே சமயத்துல அந்த சத்துருவுக்கு என்ன நடக்கும்? அந்த சத்துருவுக்கு என்ன நடக்க போகிறது? உன்னை முச்சரிக்க போடப்பட்டவன், உனக்கு எதிராக இருக்கிறவனுக்கு நான் என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றார் பாருங்க. அவர் சொல்றாரு 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் எடுங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லிட்டு, அந்த சத்துருக்கள் முச்சரிக்கை போட்டிருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவர் சொல்றார் பாருங்க. ஆண்டவர் 6ஆம் வசனம் படிங்க. அப்போ 5 படிங்கம்மா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்கம்மா. நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். போதும் பாருங்க, ஆண்டவர் இப்ப முச்சரிக்க போட்டிருக்கிற அந்த ராணுவத்தினுடைய அந்த ராணுவத்தினுடைய அவருடைய செவிகளிலே ஒரு சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். ஆண்டவரால எல்லாம் கூடும். அல்லேலூயா. அதாவது ஒரு இடத்துல சொல்றாரு, யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். கர்த்தர் அந்த சீரியா தேசத்து ராணுவத்துக்கு ஒரு சத்தத்தை அனுப்புறாரு. முதல்ல என்ன பண்றாரு? ரதங்களினுடைய இரைச்சல்கள், குதிரைகளுடைய குளம்பொலிகள், பாய்ச்சல்கள், அதுக்கப்புறம் மகா ராணுவத்தினுடைய இரைச்சல்கள். அதுக்கு இப்ப எப்படி சொல்றாரு ஒருத்தர்? கடலுடைய கர்ஜனை கேள்விப்பட்டிருக்கீங்க? அலைகளுடைய இரைச்சல் பார்த்திருக்கீங்களா? ஓயவே ஓயாது. அப்படி ஒரு இரைச்சலை என்ன பண்றாரு? அவருடைய காதுகள் கேட்க ஒரு இரைச்சலை ஏற்படுத்துகிறார். பெரிய ராணுவம் புறப்பட்டு வர்ற மாதிரி பெரிய ஒரு இரைச்சல் கேட்குது. அது கேட்டவன என்ன பண்றாங்க? சத்துருக்கள் என்ன பண்றாங்க? எல்லாம் போட்டபடி அப்படியே என்ன பண்றான்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுறான். அல்லேலூயா. கர்த்தரால் இது முடியுமா? ஏன்னா அவர் செங்கடலை பிளந்தவர் அவர். அல்லேலூயா. யார் அவரு?
செங்கடலை பிளந்தவர். நான் சொல்றேன், நீங்க வந்து உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. அல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பயப்படாத. ஏன்னா உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. உனக்கு ஒரு வழியாய் வருகிற எதிரி 7 வழியாய் ஓடி போவான். அல்லேலூயா. ஒரு வழியா வர்றவன் 7 வழியா ஓடி போவான். உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஏன் முடியாது? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதை விசுவாசி. உங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்கிற. நம்ம கர்த்தர் எவ்வளவு பெரியவர்னு எடுத்து காமிச்சிக்கிட்டே இருக்க. சத்ருவுக்கு என்ன நடக்கும் நான் சொல்றேன் கேளுங்க. தேவனற்ற மனிதனுக்கு, இந்த உலகத்தில் விக்கிரகங்களை நம்பி இருக்கிற மனிதனுக்கு என்ன நடக்கும்னு சொல்றேன். நல்லா கவனிங்க. எப்படி போட்டபடியே விட்டுட்டு ஓடி போயிடும். பிள்ளை பெற்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிறைய பேர் இருக்கிறீங்க. பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு வலி வரும் தெரியுமா? பிள்ளை பிறக்கிறதுக்கு ஒரு வலி வரும் தெரியுமா? அந்த வலி வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? பிள்ளை பிறந்துடும். அதான உண்மை. அந்த வலி எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிள்ளை பிறக்கும்போது ஆம்பளைங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். கொஞ்சம் வலின்னா அதை கேட்டு உணர்றேன் நான். அதனால சொல்றேன், வலி வந்துடுச்சுன்னா என்ன ஆகும்? பிள்ளை பிறந்துடும். அது போல சத்துருவுக்கு தேவன் எதிராய் வந்தால் உன்னுக்கு எதிராய் வருகிற அந்த சத்துரு என்ன பண்ணுவான்? துண்டை காணும் துணியை காணும் என்ன பண்ணுவான்? ஓடி போவான். கர்த்தர் அப்படிப்பட்ட விரோதமாக இருந்த மக்கள் மனம் திரும்பி அவர்கிட்ட ஒரு நெருக்கத்தில் போகும்போது கர்த்தர் மனம் திரும்பி அவர் அப்படியே சத்துருக்கள் எதிராக திரும்புகிறார். அல்லேலூயா. சத்துருக்கு எதிராக திரும்பும்போது அவருக்கு ஒரு வேதனையை அனுப்புகிறார். ஒரு வேதனையுடைய சத்தம், இருதயத்தில் ஒரு பயங்கரமான சத்தம். ஐயோயோ என்னவோ நடக்குது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? எல்லாத்தையும் போட்டபடி என்ன பண்றாங்க? விட்டுட்டு போயிடுறாங்க. அங்க இருக்கிற பொருள் எல்லாம் இப்ப யாருக்கு ஆகுறது? அல்லேலூயா. பாவின் ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். அல்லேலூயா. அதை கொடுத்துட்டு போறதுக்கு அவன் வந்திருக்கிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் காகங்களை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இல்லையா? காகங்கள் அப்பத்தையும் மாம்சம் இது கறியை கொண்டு கொடுத்துச்சு. அப்படி உனக்கு கொடுக்க வைக்கக்கூடிய தேவன் அவன். வேர்வை நம்மளது இல்லைங்க. நம்முடைய ஆசீர்வாதம் என்ன? வேர்வை கம்மி, ஆசீர்வாதம் அதிகம். அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 73 நீங்க போய் படிச்சு பார்த்தீங்கன்னா சத்ருக்கு என்ன நடக்குதுன்னு அதுல போட்டிருக்கு. அல்லேலூயா. சங்கீதம் 73 படிங்க. நான் சொல்லிட்டேன், சிம்பிளா சொல்லிட்டேன். ஒரு பிரசவ வேதனை வந்ததுன்னா, அந்த வேதனை வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன ஆகுது? பிறந்து தீர்ற மாதிரி சத்ருக்கு வர்றது உன் சத்ருக்கு வர்றது தீரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீ நினைச்சு பார்க்கலாம், என் வாழ்க்கையில் இது நடக்குமா? நான் சொல்றேன், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நீ மேன்மை வைக்கப்படுவாய், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவாய். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், இந்த கர்த்தரை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அவரை தெய்வமாய் கொண்ட நீங்கள் என்ன பண்ணப்பட்டவர்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடன் இருக்காது, அழகாக வீடு கட்டி முடிப்பீங்க, அழகாக பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடிப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையை வைக்கிற தேவன் உங்களுடைய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவரே உங்களுக்கு தேவனால் ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எங்க இருக்கணும்? 1 கொரிந்தியர் 1:30 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2:9 எடுத்து படிங்க. 1 கொரிந்தியர் 2:9 எடுத்து படிங்க. எழுதியிருக்கிறபடி யாருக்கு? தேவன் தம்மில், அதாவது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய
இருதயத்தினுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். போதும் பாருங்க, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை தெய்வமாய் கொண்டிருக்கிறவர்களுக்கு, அவரே நம்பி இருக்கிறவர்களுக்கு, இருதயத்தில் புருஷனை மனைவியை வச்சிருக்கிறவர்களுக்கு இல்லை, அவரே வைத்திருக்கிறவர்களுக்கு, அல்லேலூயா, அவரே நீங்கள் இருதயத்தில் வச்சிருந்தீங்கன்னா அவருடையவர்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனித இருதயத்துக்கும் அது தோன்றினதில்லை. அல்லேலூயா, அது உண்மை, அதுதான் இயேசு. அல்லேலூயா, இயேசு தான் நமக்கு தேவன், நமக்கு நம்முடைய மீட்பிற்காக ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற இயேசு. உடனே நீங்கள் வந்து லட்டு ஜிலேபி அதுன்னு நினச்சிடாதீங்க, ஆண்டவர் தான். அவரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நினைக்கிறதுக்கு வேண்டிக் கொள்வதற்குமான மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் அவர் செய்ய முடியும். அல்லேலூயா, அதனால தான் அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். ஏன்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு என்னுடைய ஞானம் பத்தாது, என்னுடைய அறிவு பத்தாது, அவர் வேண்டும், அவருடைய கிருபை வேண்டும். அல்லேலூயா, எத்தனை பேர் முழு இருதயத்தோடு அவர் ஆராதிக்க போகிறீங்க? அல்லேலூயா, தினந்தோறும் அவரோட பேசிட்டு வெளியே போங்க. அல்லேலூயா, தினந்தோறும் அவருடைய சன்னிதானத்தில் முழங்காலில் நின்று கொஞ்சம் பாடி, கொஞ்சம் துதிச்சிட்டு, கொஞ்சம் ஆராதிச்சிட்டு வெளியில் போங்க. அல்லேலூயா, உங்களுக்கு நடக்கிற காரியங்களை நீங்கள் பாருங்கள். வாக்கு கொடுக்குறீங்களா? எல்லாம் செய்வன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.